இன்றைய புனிதா டிசம்பர் 14 புனிதர் நிமதுல்லா யூசெப் கசப் அல் ஹர்டானி, துறவி, மதகுரு மற்றும் ஒப்புரவாளர். பிறப்பு கிபி 1808, ஹர்தின், வட கவர்னரேட், லெபனான். இறப்பு டிசம்பர் 14, 1858. புனிதர்கள் சிப்ரியான் மற்றும் ஜஸ்டினா, துறவு இல்லம், கக்ஃபினான், பெட்ரவுன் ஜில்லா, லெபனான். முத்திப்பேறு மே 10, 1998, திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். புனிதர் மே 16, 2004, திருத்தந்தை 2ஆம் ஜான் பால். பாதுகாவல், பெய்ரூட், லெபனான். யூசெஃபே ஹஸ்ஸாப் என்ற இயற்பெயர் கொண்ட புனித நிமதுல்லா யூசெஃபே ஹஸ்ஸாப் அல் ஹர்டானி ஒரு லெபனான் தேசத்து துறவியும் மதகுருவும் மரோனைட் திருச்சபையின் அறிஞரும் ஆவார். இவர் கத்தோலிக்க திருச்சபையின் புனிதர் ஆவார். கிபி 1808 லெபனான் நாட்டின் ஹர்தின், வட கவர்னோரேட் என்ற இடத்தில் பிறந்த இவரது தந்தை பெயர் ஜார்ஜ் ஹஸ்ஸாப் ஆகும். மரோனைட் திருச்சபையின் ஒரு மதகுருவின் மகளான மரியம் ராட் இவரது தாயார் ஆவார். இத்தம்பதியினருக்கு பிறந்த 7 குழந்தைகளில் ஒருவர்தான் யூசெப் ஹஸ்ஸாப். இவர் தமது ஆரம்ப கல்வியை ஹவுப் என்ற இடத்திலுள்ள லெபனீய மரோனைட் திருச்சபை நடத்திய புனித துறவு அந்தோனியர் துறவு மடத்தில் பயின்றார். கிபி 1822 ஆரம்ப கல்வியை பூர்த்தி செய்த இவர் துறவற புகுநிலையின் கல்வியை கற்பதற்காக கோசையா என்ற இடத்திலுள்ள புனித அந்தோனியர் துறவு மடத்தில் சேர்ந்தார். இவர் ஆரம்ப கால துறவு வாழ்க்கையில் துறவு மடாதிபதி இவருக்கு புத்தகங்களை பிணைக்கும் பணிகளை ஒதுக்கினார். அத்துடன் ஜெபம் மற்றும் ஒருத்தல்களிலேயே இவர் காலம் கழித்தார். பல வேளைகளில் துறவு மடத்தின் ஆலயத்தில் முழு இரவுகளையும் நற்கருணை ஆராதனையில் கழித்தார். நிமதுல்லா தமது மத பணிகளின் சத்திய பிரமாண வாக்குகளை கிபி 1830 நவம்பர் மாதம் 14ஆம் தேதியன்று ஏற்றார். அதன் பிறகு குருத்துவ அருட்பொழிவிற்கான உயர்கல்வி கற்க கக்கஃபின் என்ற இடத்திலுள்ள புனிதர்கள் சிப்ரியான் மற்றும் ஜாஸ்டினா துறவு மடத்திற்கு அனுப்பப்பட்டார். கிபி 1833 கிறிஸ்துமஸ் தினத்தன்று குருத்துவ அருட்பொழிவு பெற்ற இவர் குருத்துவ மாணவர்களுக்கு கல்வி கற்கும் பணியில் அமர்த்தப்பட்டார். அத்துடன் குருத்துவ மாணவர்களின் இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டார். ஒரு துறவியாக நிமதுல்லா தமது வாழ்நாள் முழுவதும் ஜபத்திலும் தாம் சார்ந்திருந்த சபையின் சேவையிலுமே கழித்தார். தமது பின்வந்த துறவியருக்கு பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையின் முன்மாதிரியாக விளங்கினார். கிபி 1858 நோயில் வீழ்ந்த நிமதுல்லா 2 வார கால ஜுரத்தின் பின்னர் மரித்தார். இவரது உடல் மறு அடக்கத்திற்காக தோண்டி எடுக்கப்பட்ட போது அது கெடாமல் முழுமையாக இருக்க கண்டு அவரது சக துறவிகள் வியந்து போயினர். இவரால் பற்பல அற்புதங்கள் நிகழ்ந்ததாக நம்பப்படுகிறது.